குழந்தைங்களோட கல்வி திட்டமே சரியில்லை சார். நாங்க பாமர மக்கள் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான். நாங்க படிக்கல, எங்க அம்மா எங்க தலைமுறை படிக்கல, ஆனா எங்க பசங்களாவது படிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். காலேஜ் கொண்டு போய் சேர்க்க முடியுமா சார் எங்களால? 12th ஏதோ அரசாங்க பள்ளியில சேருங்க. நீங்க எம்எல்ஏ எம்பி எல்லாம் அவங்களாம் அரசாங்க பள்ளியில சேர்க்கல, நான் சேர்த்திருக்கேன் சார். இந்த பேட்டி நீங்க நேரடியாக கொடுத்தாலும் எனக்கு அவ்வளவு எல்லாம் பயமும் இல்லை. நான் கொடுத்துருக்கேன். நான் படிக்க வைக்கிறது 12th வரைக்கும் நான் அரசாங்க பள்ளியில படிக்க வச்சிட்டேன். காலேஜ் சேர்க்கணும். எப்படி சேர்க்கணும்? கவர்மெண்ட் காலேஜ்ல மட்டும் பஸ் போவாத, சாப்பாடு வேணாமா, துணி வேணாமா, அதுக்கான சொல்யூஷன் வேணாமா, என்ன பண்ணணும் அதுக்கான ரீசனை சொல்லுங்க சார். நாங்க அதுக்கப்புறம் அவர் ஆட்சியை தாராளமா ஏத்துக்கிறோம். மாற்றம் ஒன்றே மாறாது. அன்னைக்கு அறிஞர் அண்ணா, அப்புறம் வந்து காமராஜர் இருந்தாரு, இன்னும் எவ்வளவு தலைவர்கள் வந்தாரு, எம்ஜிஆர் போனாங்க, ஜெயலலிதா போனாங்க, எவ்வளவு பேர் போனாங்க. அடுத்த தலைமுறைக்கு அவங்க வழி விட்டு நவுந்தாலாவது அவங்களாவது எங்களுக்கு இந்த 15 ரூபாய் டீயை அதோட நிறுத்த முடியுமான்னு பாக்கலாம் சார். நீங்க 100% காலேஜ்ல ஃப்ரீ சீட் கொடுப்பீங்க அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தா ஃப்ரீ சீட் காது கேட்டுதா சார்? உங்களுக்கு வந்து பிரைவேட் காலேஜ்ல இருக்க ஃபெசிலிட்டி கவர்மெண்ட் காலேஜ்ல எதிர்பார்க்கறீங்க? அந்த காலேஜ்ல வசதியே இல்லனாலும் பரவாயில்லை சார். எங்களுக்கு நல்ல கல்வி திட்டம் கொடுத்தா போதும் சார். நாங்க சொல்றது உங்களுக்கு புரியுதா? கல்வி திட்டம்னா என்ன தெரியுமா சார்? பசங்களோட பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, உடைமை பாதுகாப்பு, இதெல்லாம் அவங்க கொடுத்தாங்கன்னா நாங்க ஏத்துக்கிறோன்றோம். உயிரோட வந்துருமா சார் எங்க பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்கு உங்க ஆட்சியில? சொல்லுங்க சார், உயிரோட வந்துருமா? நம்பி அனுப்பலாமா கவர்மெண்ட் காலேஜுக்கு? எதுவுமே நடக்காதா? யூடிசிங்க நடக்குது இல்லையா? சொல்லுங்க சார். பாதுகாப்பு இல்லன்ற மாதிரி சொல்றீங்களா? நிஜமா?